சப்ஸ்டியூஷனில் 14வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். எ பர்சன் ஹூ ப்ரொமோட்ஸ் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் எஸ்பெஷலி பை த ஜெனரஸ் டொனேஷன் ஆஃப் மணி டு குட் காசஸ். நிறைய பணங்களை வந்து வாரி வழங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபிலாந்தெரபிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எ பொலிட்டிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் மென் பை காட் ஆர் பை லாஸ் பர்சியூம்டு டு பி டிவைன் அப்படிங்கிறத தியோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். தியோக்ரஸி அப்படின்னு சொன்னால் இறையாட்சி அல்லது குருக்கள் ஆட்சி செய்கிறதுக்கு பேர் தியோக்ரஸி. அதுதான் எ பொலிட்டிக்கல் சிஸ்டம், அவங்க வந்து டிவைன்ஸ், அவங்களால ஆட்சி செய்யப்படுறது தியோக்ரஸி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எ ஸ்பீச் ஆர் பீஸ் ஆஃப் ரைட்டிங் that prizes someone or something highly. யாரையாவது பற்றி அதிகமாக உயர்த்தி பேசுகிறது, அவங்கள வந்து மதிப்பாக பேசுகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் யூலஜி அப்படின்னு பேர். யூலஜி அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து உயர்த்தி பேசுகிறது. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இறுதிச் சடங்குல வந்து, அதாவது அவங்க இறந்தவங்களை பற்றி பேசுகிறது. இறுதிச் சடங்குகள் அவர்களின் நற்பண்புகளை பற்றி உயர்த்தி பேசுகிறதுக்கு பேர் தான் யூலஜி அப்படின்னு பேர். அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் த ட்ரேட் இன் எ காமடிட்டி ஆர் சர்வீஸ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மோனோபோலி அப்படின்னு அர்த்தம். மோனோபோலி அப்படின்னு சொன்னால் என்னென்னா தனி முற்றுரிமை, ஏகபோகம் அப்படின்னு அர்த்தம். ஏகபோகம் அப்படிங்கிறத மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது someone who attacks cherished beliefs or institution. இதை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா ஐக்னோக்ளாஸ்ட். ஐக்னோக்ளாஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று வந்து பழமைவாதத்தை வந்து எதிர்க்கிறவங்க. ஸோ செரிஸ்ட் பிலீஃப்ஸ், அவங்களுடைய நம்பிக்கைகளெல்லாம் எதிர்க்கிறாங்க, அவங்கள பேர் தான் பழமைவாத எதிர்ப்பாளர் அப்படின்னு பேர் ஐக்னோக்ளாஸ்ட். அடுத்தது எ ஷார்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஸிங் எ ஜென்ரல் ட்ரூத் ஆர் ரூல் ஆஃப் கண்டக்ட். ஒரு இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அப்ஹாரிசம் எ ஷார்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஸிங் எ ஜென்ரல் ட்ரூத். ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பொதுவான உண்மையை சொல்கிறது, அதை தான் வந்து அப்ஹாரிசம் அப்படின்னு சொன்னால் பழமொழி அப்படிங்கிறது தான் ப்ராபப் அப்படிங்கிறத நம்ம இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஷார்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறப்ப அப்ஹாரிசம் அப்படின்னு அர்த்தம். A brief and usually witty or statistical saying அப்படின்னா என்ன அப்படின்னா எபிக்ரிம் அப்படின்னு சொன்னால் கருத்து நிரம்பிய சிறு வாசகம். ஒரு சின்ன வாசகத்துக்குள்ளே மிகப்பெரிய கருத்து அடங்கிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எபிக்ரிம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது த ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். அதுக்கு வந்து ஓரட்டோரி அப்படின்னு சொன்னால் சொற்பொழிவு அப்படின்னா ஓரட்டோரி. ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங், பொது மேடையில் பேசுகிறதுக்கு பேர் ஆரட்டோரி. அடுத்தது எ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் டு எ சேக்ரட் பிளேஸ் அஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிலீஜியஸ் டிவோஷன் அப்படின்னு சொன்னால் பில்கிரிம். அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா யாத்ரீகர். பில்கிரிம்னா யாத்ரீகர், அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க சேக்ரட் பிளேஸ், புனித இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க, அவங்க பேர் யாத்ரீகர். அடுத்தது எ பர்சன் ஹூ ரைட்ஸ் டிக்ஷனரிஸ், அவங்க பேர் லெக்சிகோகிராஃபர்னா அகராதியாளர், டிக்ஷனரி எழுதுகிறவங்க, அவங்க பேர் லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு பேர். அடுத்தது த ப்ராக்டிஸ் ஆஃப் டேக்கிங் சம்ஒன் எல்ஸ் ஒர்க் ஆர் ஐடியாஸ் அண்ட் பாசிங் தெம் ஆஃப் அஸ் ஒன்ஸ் ஓன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பிளாஜியாரிசம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா கருத்து திருட்டு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்க எழுதின கருத்துக்களை வந்து திருடுறது, அது வந்து பிளாஜியாரிசம் அப்படின்னு பேர். அடுத்தது எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் தட் வார் அண்ட் வயலன்ஸ் அண்ட் அன்ஜஸ்டிஃபியபிள். அதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் பெசிஃபிஸ்ட், அமைதியாகவே வந்து வயலன்ஸ் வந்து எதிர்க்கிறவங்க, அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பெசிஃபிஸ்ட். அடுத்தது எ பர்சன் ஹூ இன்சிஸ்ட் ஆர் சம்திங் அன்யீல்டிங்லி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஸ்டிக்லர்னா ஓட்டுபவர்னு அர்த்தம். அடுத்தது எ சைல்டு பார்ன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இட்ஸ் ஃபாதர். மரணத்துக்கு பிந்தி குழந்தை பிறந்தது, அந்த இது வந்து என்ன அர்த்தம்னா போஸ்துமஸ் அப்படின்னு பேர். அடுத்தது ஒன் ஹூ இஸ் அவுட் டு சப்வர்ட் எ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அனார்ச்சிஸ்ட்னா கவர்மெண்ட்டை எதிர்க்கிறவங்க, அராஜகவாதி. இது முன்னாடியும் பார்த்துருக்கோம் அனார்ச்சிஸ்ட் அப்படின்னு. அடுத்தது ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். இதுக்கு வந்து காடை வந்து பிலீவ் பண்ணாதவங்க, ஆத்திஸ்ட், நாத்திகர் அப்படின்னு பேர். அடுத்தது ஒன் ஹூ இஸ் ஆல் பவர்ஃபுல், சர்வ வல்லமையாக இருக்குது, ஒரே ஒருத்தருக்கு ஆல் பவரும் இருக்குது, அதுக்கு பேர் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமை அப்படின்னு பேர், ஆம்னிபொட்டன்ட்.